Hi, hello, welcome back to our channel kannammaKattappa. இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா நல்ல இந்த மழை காலத்துல நல்ல ஒரு சூடான மசாலா டீயோட சாப்பிடக்கூடிய நல்ல ஒரு ஹெல்தியான ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போறோம். சோ ஸ்ட்ரைட்டா வாங்க வீடியோக்குள்ள போலாம். நான் வந்துட்டு அதுக்காக சிறுபயிறு ஒரு கப் அளவுக்கு எடுத்து ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னாடியே நான் ஊற வச்சிருக்கேன். இது நல்லா ஊறினதுக்கு அப்புறமா இத கொஞ்சமா தண்ணி ஊத்தி நம்ம வேக வச்சுக்க போறோம். இது மூழ்குற அளவுக்கு தண்ணி ஊத்தி நம்ம வேக வச்சா போதும். ஏன் அப்படின்னா நம்ம நிறைய தண்ணி ஊத்துறோம்னா அந்த தண்ணியை நம்ம வேஸ்ட் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ அதுலயே இதில் இருக்கக்கூடிய பாதி சத்து வந்து நமக்கு வேஸ்ட்டாக போயிடும். அப்படிங்கிறதுனால கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு வேக வச்சுக்கோங்க. அண்ட் இதுக்கு தேவையான உப்பு கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. ஏன்னா சிறுபயிறு வந்து நீங்கள் நார்மலாக சேர்க்குற மாதிரி உப்பு சேர்த்திங்க அப்படின்னா இது ரொம்ப அடிக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா நம்ம வந்து ஸ்வீட் செய்ய போகிறோம் அப்படிங்கிறதுனால கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா வேக விட்டுடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் நல்லாவே வெந்துருச்சு. கையில் எடுத்து இப்படி நசுக்கி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அது நல்லாவே வெந்துருச்சு. ஸோ இந்த அளவுக்கு வெந்தால் போதும். அண்ட் அதே டைமில் ரொம்ப மேஷ் ஆகி வேகணும் அப்படிங்கிறது அவசியம் கிடையாது. இது ஒரு சைடில் ஆறட்டும். அதுக்கிடையில் நம்ம இதுக்கு மேலே இருக்கக்கூடிய அந்த கோட்டிங் அந்த பேட்டர் வந்து ரெடி பண்ணிக்கலாம். அதுக்காக நான் வந்துட்டு ஒரு 4 டேபிள் ஸ்பூன் மைதா மாவு எடுத்திருக்கேன். அதுக்கு தேவையான உப்பு கொஞ்சமாக ஒரு பிஞ்சு சேர்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். இதோட கலர் கொடுக்கறதுக்காக கொஞ்சமாக டர்மரிக் பவுடர் ஒரு பிஞ்சு போதும். அதை நம்ம இது கூட சேர்த்துட்டு இப்போது கொஞ்சமாக ஏலக்காய் பொடி சேர்த்துருக்கேன்னா நீங்கள் வேணும்னா சுக்கு பொடியும் சேர்த்துக்கலாம். அதுவும் வேறு லெவல் டேஸ்ட் அண்ட் ஃப்ளேவர் இருக்கும். ஃபஸ்ட்டு இதை கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு ஒரு பஜ்ஜி மாவு அல்லது நார்மலாக நம்ம கோதுமை மாவு தோசை சுடுறதுக்காக ரெடி பண்ணுவோம்ல அந்த மாதிரி பக்குவத்தில் இதை மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னாலும் அல்லது இது வரைக்கும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாலும் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸை உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்கள் என்னோடய வீடியோஸை மிஸ் பண்ணால் பார்க்க முடியும். ஸோ இப்போ வந்து இதை மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. இது ஒரு சைடில் இருக்கட்டும். இப்போ இதுக்குள்ளே வைக்கிற அந்த ஃபில்லிங் வந்து நம்ம ரெடி பண்ணலாம். அதில் என்னென்னலாம் சேர்க்கலாம் அப்படின்னு பார்ப்போம்னா கொஞ்சமாக நான் நட்ஸ் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு என்ன நட் வேணுமோ அதையும் குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு அதை சேர்த்துக்கோங்க. அண்ட் அது கூடவே கொஞ்சமாக கிரேட் பண்ண தேங்காய், துருவி வச்ச தேங்காய் ஒரு 3/4 கப் அளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாம். அண்ட் இது கூடவே ஒரு 3/4 கப் அளவுக்கு நம்ம வெல்லம் சேர்க்குறோம். இப்போ இதை வந்துட்டு நம்ம கையாலேயே மேஷ் பண்ணி பசைஞ்சு விடணும். இது ஒரு கொலக்கட்டை பிடிக்கிற மாதிரி ஒரு உருண்டை பிடிக்கிற மாதிரி பதத்துக்கு நமக்கு வேணும். ஸோ அந்த அளவுக்கு நம்ம இதை வந்து கையாலேயே மேஷ் பண்ணணும். நீங்கள் வேறு எந்த மேஷரோ அல்லது குக்கரில் போட்டு வேக வைக்கிறத விட நீங்கள் இந்த மாதிரி பண்ணும்போது வேறு லெவல் டேஸ்ட்டில் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் கையாலேயே நல்லா மசிச்சு விட்டு பசைஞ்சிருக்கேன். இதை வந்துட்டு உருண்டை மாதிரி பிடிச்சிக்கலாம். இப்போ நம்ம வந்துட்டு ஒரு பேனில் ஆயில் வச்சுருக்கேன். ஆயில் வச்சு சூடாகிட்டுருக்கு. கொஞ்சமாக நான் கையில் நெய் தடவிட்டு அது ஒட்டாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக கொஞ்சமாக நெய் தடவிட்டு இந்த மாதிரி நல்லா ஒரு ப்ரெஸ் பண்ணி நல்ல ஒரு அழுத்தம் கொடுத்து இதை நம்ம வந்து உருண்டை பிடிக்கணும். உருண்டை பிடிக்கும் போது நம்ம விரலுக்கு இடையில இருந்தால் அந்த பருப்பு வந்து மாட்டிக்கும். அதை வந்து நீங்கள் தனியாக எடுத்து விடலாம். ஏன்னா அது ஃபுல்லாக வந்து அந்த மாவில் கொட்டும்ல. ஸோ அதனால் அந்த மாதிரி உருண்டை பிடிச்சிட்டு இதை நம்ம வந்துட்டு அந்த மாவில் டிப் பண்ணி ஆயிலில் ஃப்ரை பண்ண வேண்டியது தான். ஸோ இது போல் நல்லா எல்லா பக்கமும் கோல்டன் ப்ரௌன் அதாவது ஒரு நல்ல ஒரு கோல்டன் கலரில் ஆனதுக்கப்புறமா இதை நம்ம வந்துட்டு ஆயிலேருந்து எடுத்துடலாம். எடுத்துகிட்டு ஒரு நல்ல ஒரு சூடான மசாலா டீயோட சர்வ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வேறு லெவல் டேஸ்ட்டில் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் மசாலா டீ எப்படி செய்கிறது அப்படிங்கிறதே நம்ம ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கோம். வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், செக் பண்ணி பாருங்கள். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். பிடிக்கலைன்னா ஏன் பிடிக்கலைன்னு கமெண்ட்டாச்சும் பண்ணுங்க. ஸோ அதுதான் நம்ம சேனலை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும். அண்ட் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கு இதே டைம் இன்னொரு சூப்பரான வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் டடா பாய்.